காக்கைக்கு உணவு வைத்தால் என்ன பலன்? காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமாம். யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அங்குள்ள அவர்களின் நிலையை அறிவாராம். அதனால் காக்கைகளுக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வாராம். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான். மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்லுவர். இதனால் பித்ருக்களின் ஆசை கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள். காக்கை யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவு விடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும், நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன்பு நின்று கா கா என்று பலமுறை குரல் கொடுக்குமாம். இந்த பழக்கம் இன்றும் உண்டு. காலையில் நாம் எழுவதற்கு முன்பு காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினை பெற்றுத்தரும். கனவில் காகம் வந்தால் என்ன பலன்? கனவில் காகத்தை பிடித்திருப்பதை போல கனவு கண்டால் அது நல்ல அறிகுறி என்கிறது கனவு அறிவியல். இப்படி காகம் தோன்றினால் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும், வீட்டின் சாதகமான சூழல் நிலவும் எனவும் நம்பப்படுகிறது. காகங்கள் கனவில் தோன்றி தென்பட்டால் பித்ருக்கள் தொடர்பான கர்மங்கள் நீங்குவதாக கனவு சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. காகம் தலையில் அடித்தால் என்ன பரிகாரம்? காகம் தலையில் தண்டித்தால் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வத்தை வணங்கினால், கோவில் விளக்கு ஏற்றினால், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றலாம். காகத்திற்கு நாம் அன்றாட உணவு வைக்கலாம். அடுத்து வரும் அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு வழிபடலாம். மாற்றுத்திறனாளிக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது. காகம் தலையில் தட்டினால் நாம் செய்யும் காரியங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காகம் குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நபர் காகத்திற்கு உணவளித்தால் காகம் அவரது கண்களுக்கு முன்பாக சாப்பிட ஆரம்பித்தால் அதுவும் ஒரு நல்ல அறிகுறியாகும். மனதின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். மத சாஸ்திரங்கள்படி காகம் சனி பகவானின் வாகனம். பலர் இந்த காகத்தை அசுபமாக கருதுகின்றனர். சாஸ்திரங்களில் இந்த காகத்தை பற்றிய பல தியானங்கள் உள்ளது. காகங்கள் வீட்டிற்கு வருமா அல்லது காகங்கள் அழைப்பது நல்லதா? காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது புண்ணியம். சாஸ்திரங்களில் சாலையோரங்களில் உள்ள பாத்திரத்தில் காகம் தண்ணீர் குடிப்பதை கண்டால் அது ஒரு சுப நிகழ்ச்சி. இதன் பொருள் நீங்கள் நிறைய பணம் பெறலாம். மேலும் காலையில் வீட்டின் கிழக்கில் காகம் கூப்பிடுவதை பார்த்தால் அதுவும் நல்லது. காகம் ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வந்தால் அது ஒரு காகம் உங்கள் பால்கனியில் ஒரு ரொட்டி துண்டை அல்லது அதன் வாயில் வைக்கோல் போன்ற ஒன்றை கொண்டு வைத்தால் அது மிகவும் நல்ல அறிகுறியாகும். இது வீட்டின் உரிமையாளர்களின் அதிர்ஷ்டத்திலும் பெரும் செல்வத்திலும் நல்ல மாற்றங்களை குறிக்கிறது. இதுபோல பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.